இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 7, குறள் எண் 70, மக்கட்பேறு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அதாவது இல்லற வாழ்க்கைக்கு அடுத்து மக்கட்பேறு அவசியம் என்பதை உணர்த்தியுள்ளார். அதனால்தான் இந்த அதிகாரத்தை படைத்துள்ளார். அதிகாரம் 7ஆக படைத்துள்ளார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்வி உடையவன் ஆக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறாவது தன் அறிவும் ஒழுக்கமும் கண்டார் இவன் தந்தை இவனை பெறுதற்கு என்ன தவன் செய்தான் கொள்ளோ என்று சொல்லும் சொல்லை நிகழ்த்துதல் என்கிறார். அதாவது எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார் பத்தியா. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வந்துங்க முதல்ல இல்லற வாழ்க்கை முடித்தவுடன் மக்கட்பேரில் அந்த மகனுக்கும் சரி மகளுக்கும் சரி தனித்தனியாகவே அறிவுரை கூறியுள்ளார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என. அதாவது தன்னுடைய மக்கள்களை, தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகன்களோ மகள்களை கஷ்டப்பட்டு படித்து முன்னேற வைக்கிறார்கள். அப்படி முன்னேற்றம் அடைந்த மக்கள் கல்வி கற்றார்கள்ல, அதனுடைய பயனை அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு, கல்வி கற்ற உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கு கைமாறாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். முதல்ல இல்லற வாழ்க்கையை சொல்லிட்டாரு, அதுக்கடுத்து மக்கட்பேரை சொல்கிறாரு. எப்போவுமே என்ன செய்வோம், இல்லற வாழ்க்கையை முடிஞ்ச உடனே அவங்க நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற வருத்தம் வரும். அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எப்படி படிப்பு, இது மனித வரலாறுங்க. இதான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. அதைத்தான் அற்புதமாக அவர் எடுத்து உரைக்கிறார். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, மனிதன் அவன் கல்வி கற்றுவதற்கு பெற்றோரின் கடமை எப்படி கற்பது, அந்த கற்ற கல்வியை இவன் ஒரு பெரிய நல்ல வேலையில் செய்யும்போது அவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பயன் தர வேண்டும். அந்த கல்வியை தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு மாறாக நடக்கிறது ஒரு சில இடங்களில். என்ன எல்லாத்தையும் பெற்றோர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இது பெற்றோர்களை மகன்கள் அநாத இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு, முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு அதற்கு பணத்தை கட்டிவிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க. இது நல்லதா? ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது. தயவு செய்து நான் என்னுடைய அம்மா அப்பா என் மனைவி என் மகன்கள் எல்லாரும் ஒன்றாகவே ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் மாணவ செல்வங்கள் இந்த குறளை நன்றாக படியுங்கள். அடுத்து இன்று ஒரு புத்தகம். இது இந்த புத்தகத்தின் பெயர் கன்னியாகுமரி. ஜெயமோகன் ஒரு எழுத்தாளர் இருக்கார்ல, அவர் எழுதிய புத்தகம். இது நான் புத்தக திருவிழாவில் வாங்கிய புத்தகங்க. அதாவது புத்தக திருவிழா என்று போனால் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி விடுவேன். அந்த புத்தக திருவிழாவில் வாங்கிய புத்தகம் எனக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொருவருடைய கற்பனை. இப்போ நான் 8 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். 8 புத்தகங்களின் என்னுடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனினுடைய கற்பனைகளும் நாம் என்ன அவன் கற்பனையில் தெரிகிறது. சினிமா பார்க்குறோம்ல, டைரக்டர் பண்ணுறாரு, கதை எழுதுகிறாருல, அந்த கதையை நம்ம படிச்சுட்டு, இப்போ என்னுடைய மகன் கூட படித்தவன் தான் இந்த ஜோன்னு ஒரு படம் எடுத்தவர். அவன் அப்போவே கதை வசனம் டைரக்டர் எல்லாமே வந்தான். அப்போவே படிக்கையிலே ராமநாதபுரம் செய்யதம்மாள் ஸ்கூலில் படித்தவர். அவர் என்னென்னா அப்போ படிக்கையிலேயே நான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. அந்த படம் நல்லா ஓடிச்சுங்க. என்னுடைய பையன் என்னை கூட்டியே போனாப்புல. நானே 2 தடவை அந்த படத்தை பார்த்தேன். வீட்டில் ஒரு தடவை பார்த்தேன், அங்கே ஒரு தடவை பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஜோன்னு ஒரு படம். அந்த அளவுக்கு அப்படியே இந்த கேரள கடற்கரையை அற்புதமாக எடுத்திருப்பார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய கன்னியாகுமரி, இது புத்தகம் கன்னியாகுமரி ஜெயமோகன் வாழ்க்கையிலே நண்பர் ஒருவர் கன்னியாகுமரியில் நடந்ததாக சொன்ன சம்பவம் அவரை அலைக்கழிக்க வைத்தது.
அச்சம்பவத்திற்கும் கன்னியாகுமரியின் ஐதீகத்திற்கும் இடையேயான முரண்பாடு தான் என்னுள் அவருள் அலையாக வினாக்களை எழுப்புகிறது என்று பிறகு கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். மாறுபட்ட வாழ்க்கை நோக்குகளுக்கு இடையேயான முரண்பாடும் கூட இந்நாவலின் மைய வினா அந்த முரண்பாட்டிலிருந்து எழுதுவதாகும். நமது ஒழுக்க நெறிகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும்? மனிதர்களின் அன்றாட ஒழுக்கத்தில் சூழல் சார்ந்து பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. ஒழுக்கம் சார்ந்த மன உருவகங்களில் பெரிய மாறுதல்கள் ஏதும் நிகழ்ந்திருப்பதாக படவில்லை. அப்படி அவர் இந்த எடுத்த உடனே இந்த கதையை படிக்கும்போது கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு நடிகையை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி அந்த புத்தகம் நான் படிக்க ரொம்ப கிட்டத்தட்ட 2004 2-3 வருஷம் ஆகுது. அந்த அளவுக்கு அற்புதமான புத்தகம் கன்னியாகுமரி. ஜெயமோகன் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதியது. நான் எதற்காக புத்தக திருவிழாவை எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கும் சரி பதிப்பாளர்களுக்கும் சரி அது மிகவும் உறுதுணையாக இருக்கிறதுங்க. அப்படி இல்லை என்றால் மனிதன் நன்றாக வாழ முடியாது. மனிதன் சும்மா தானே. இப்போ முதல்ல மனிதன் உழைக்க வேண்டும். உழைத்து வந்தவொன்னு படித்தவன் எல்லாரும் வேலைக்கு போயிட முடியாது. ஏதோ ஒரு வேலையில் வேலை இருக்கணும். படித்து முடித்த உடனே என்ன செய்யணும்? அவன் சாயந்தரம் வர்றானா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சனி ஞாயிறு வந்துருச்சா திரைப்படம் பார்க்கலாம். இப்போ இந்த ஓடிடி இருக்குல்ல, அதனால் அங்கேயே திரைப்படம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா மற்ற நேரங்களில் புத்தகங்களை படிக்க வேண்டுங்க. அந்த புத்தகங்கள் தான் அவனை அறிவு சிறகுகளாக்குகின்றன. அவனுடைய அறிவுனா என்னென்னா, நான் அந்த மாணவர்களுக்கு தான் அறிவு. சின்ன இப்போ இளம் தம்பதிகளுக்கும் அறிவு. அந்த இளம் தம்பதிகள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றன என்பதை பொழுதுபோக்காக இந்த கதைகளை படிக்கலாம் அல்லவா? அதற்கு தான் சினிமா எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த கதையை வச்சு தானே சினிமா எடுக்கிறான். சிந்திச்சு பாருங்கள். இப்போ ஜோ படம் அந்த பையன் ஆரம்பத்துலேருந்து வெறியாக இருந்திருக்காரு. அதனால தான் ஜோ படம் எடுத்திருக்காரு. அற்புதமாக ஓடியது படமும் நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.